சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து சார் நல்லா பாருங்க, நிறைய விஷயம். ரெண்டு விஷயம் தான் சென்டர்ல. ஒண்ணு இந்து திருக்கோயில்கள், ரெண்டாவது இந்து திருக்கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்கள். இது சம்பந்தப்பட்ட சொத்துகள், அசையும் அசைய சொத்துக்கள், இவைகள்ல வந்து அரசாங்கமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுது. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த காலத்துல கோயில ஒரு சில பெரிய வகுப்புக்காரங்க வச்சுக்கிட்டு ட்ரஸ்டியா இருந்து அவங்களுடைய பேரன்மார்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. அந்த ட்ரஸ்டியை உடைக்கிறதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஆக்டை கொண்டாந்துச்சு. பெர்மனன்ட் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி கிடையாது அப்படி சொல்லி கொண்டாந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே அந்த சொத்தை என்ன செய்யறாங்க, மிஸ்மேனேஜ்மெண்ட்னா தேர் இஸ் கரப்ஷன் எவ்ரிவேர் இந்த HRNC டிபார்ட்மெண்ட். எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க, அருமையான கேள்வி கேட்டாரு, கொஞ்சம் மன்னிக்கணும், கோவப்பட்டுட்டேன் உங்கள்கிட்ட. ஆனா இங்க பாருங்க, HRNC ஆக்ட் படி அது அடுத்த ஸ்டெப் சார். முதல்ல நான் படியவே தாண்ட முடியல, என்னால படிய கூட என்னால தாண்ட முடியல. எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல சார். இவர் முஞ்சிய அவர் பார்க்க மாட்டேங்கிறார் சார். பணம் உங்களுடைய கோயில், உங்களுடைய ஒய்ஃப் டாக்ஸ் கட்டுறாங்க, நோ, உங்களோட ஒய்ஃப் முந்தியில பணம் போடுறாங்க, உங்களோட தாத்தா பணம் போட்டிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து ஒரு அரசியல்வாதி செத்து போயிட்டான், நாளைக்கு 100 பேர் சாவான். எங்க கோயில்ல உள்ள வந்து விருந்து போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நியாயமா நல்ல சார், அதிகமா பேசுற சத்தம், வாய்ஸ் டெசிபிள் ரைஸ் பண்றேன்னா வயிற்று எரிச்சேன். How can you do that? Even an idiot will not do that. ரெண்டு சீஃப் மினிஸ்டருக்குள்ள மண்டக்குள்ள வெள்ளையா இருக்கு இல்லையா, ஒயிட் மேட்டர். அது வேலை பார்த்தா தானே மதி, வேலை பார்க்கலன்னு மதியற்றவங்க இல்ல. அப்ப மதிப்பிற்குரிய மடையன்மார்கள் ஏன் செய்யறாங்க? கமான், why should you do that? கோயில் சொத்துல இருந்து எடுக்காத, உங்களுடைய பார்ட்டி பண்ல இருந்து கிராண்டா போடுங்க வெளியில. டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நல்லா செலவழிங்க, நல்லா இருக்கட்டும், பெரிய மனிதர் அவரை இதை காட்டில் சிறப்பிக்கணும். யார மிஸ்டர் அண்ணாதுரைய இதை காட்டில் சிறப்பிக்கணும். போராடினவர், தமிழுக்காக செஞ்சவர், ஒரு சில ஒரு ஜாதி கொடுமைகளும் வேலை பார்த்தோம், சும்மாலாம் சொல்ல முடியாது. கோயில்ல மட்டும் எடுக்க சார். கோயிலுக்கு வராத வரைக்கும் நாங்களோ இவங்களோ இல்லை, நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன் சார். உண்மானிக்கவன் ஒரு இந்த மதிப்பு என்னையும் நீங்க மதிப்பு மடையன்மார் சொன்னீங்கன்னா, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சத்தியமா நான் வரவே மாட்டேன். தெய்வ விக்கிரகங்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு டீம் அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி கோஷ்டி எல்லாம் இருக்கா, சாரி, இந்த மாதிரி டீம் இருக்கா. இவங்க மெட்ராஸ்ல மிஸ்டர் TR ரமேஷ், ஸ்ரீரங்க நரசிம்மன், இந்த மாதிரி ஹரிகரன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் இந்த தெய்வ விக்கிரகங்களை பாக்குறேன், அதுக்கு கோயில்களுடைய பாரம்பரியத்தை அழிச்சிடாம இருக்கிறதுக்கு பாக்குறேன். அப்புறம் சார் நிறைய கேள்வி கேட்கும் சார். ஆன்மீக பேசல இல்ல சார், அரசியல் பேசுறீங்களா சார்? ஒண்ணு சார், அரசியல் எதுக்கு தெரியுமா சார்? கோயில் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் தான் பேசிருக்கேன் ஒழிய, இதே இருங்க நீங்க சொன்னதால கருணாநிதி ஃபேமிலியில எப்படி சொத்தை சம்பாதிச்சாங்க நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்துல 34,000 கோடி. மிஸ்டர் கருணாநிதியோட ரிலேட்டிவ்ல நீங்க வாயை புடுங்குறீங்களா? நானே ரெடியா இருக்கேன் உங்களுக்கு சொல்றது. இல்ல எனக்கே வாயில நீங்க புடுங்க முடியாது சார். டெலிபரேட்டா உங்கள்கிட்ட சொல்றேன். கேட்டா வெளியே சொன்ன ஒருத்தர் கேட்டாரு, நான் பதில் சொன்னேன், அப்படிதான் சொல்லுவேன். அப்படி பார்க்க போது ஒரே ஒரு ஆளுக்கு 1947 முன்னாடி 1915 பாப்பேன், 1915 பாப்பேன், 1915 பாப்பேன். Now 34,000 crore. அதை பத்தி நான் பேச வந்தேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன், உங்க பேரன்னு சொல்ல, உங்க நியூஸ் பேப்பரையும் கேட்கலாம். நீங்க கேட்டதுனால பதில் சொல்றேன், அதுக்கு நான் வரவே இல்லை. அரசியலை எதுக்கு பேசுறேன்னா, கோயிலை நான் காப்பாத்துறதுக்கு எப்படி போறது சார்? பழங்காலத்து சேர சோழ பாண்டியர்களை நம்ம எல்லாரும் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போடுறதுக்கு சட்டம் இல்லை. அப்ப வீரம் இன்னைக்கு கிரைம் ஆகி போச்சு. அதே சட்டம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட வந்து நாங்க பிச்சை எடுத்துட்டு போவோம். ஃபெனிஷ்ட் மேட்டர், 2 hours வெறு எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், வேலை முடிச்சுட்டு போயிடுவோம். சட்டத்துல இடம் இல்லை. இன்னைக்கு குற்றமாகி போச்சு வீரம். ரைட் சார். அதுக்கு சார் நீங்க சொன்ன சட்டம் நல்லா யோசிச்சுடுங்க. 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க DMK கவர்மெண்ட். சத்தியம், 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க. இப்ப 45 ஆதீனம் தான் இருக்கு. 11 கூட்டுங்க, 56 ஆதீனம் இருந்தது. ஒருத்தர் சொன்னார் ஒண்ணுமே காண போச்சுன்னா, சின்ன குட்டி ஆதீனம்னா எல்லா ஆதீனம் கிடையாது. ஆதீனங்கிறது சங்க காலத்தில் கூடிய 4 ஆதீனங்கள் பெருசு, பாண்டிச்சேரியில் ஒண்ணு மிச்சம், இடையில வந்துட்டு புது ஆதீனங்கள். அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் சொத்துக்களை காப்பாற்றிட்டு. ஆனா அது 56 குறைச்சி 46 இந்த 4 வருஷத்துல குறைச்சிட்டாங்க சார். இன்னொன்னு, இங்க ஒரு ஆள் இல்லை, இவங்கெல்லாம் மாறி ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க உள்ள புந்து சட்டத்தை வச்சு செக்யூலருங்கிற பேர்ல கருவறையில போய் வேலை பார்க்கலாமா? நீங்க செக்யூலருங்கிறது கருவறை இல்லை, கருவறை ரிலீஜியஸ், இட் இஸ் ஆக்மேட்டிக். கருவறையில எத்தனை பூஜை நடத்துங்கிறது ஒரு ஸ்டூபிட் ஈகோ இஸ் டிசைடட். கேட்க ஆள் இல்லையே, எப்படி பண்ண முடியும்? உனக்கு லேண்ட் ரெவென்யூ எடுத்துட்டு வா, அதுதான் நீ உன்னுடைய வேலை. கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும். கோயிலுக்கு வெளியே இருந்துட்டு
கோயிலுக்கு உள்ளே அலுவலகம் வச்சிருக்கான், வாடகை தர மாட்டேன். யாரா போடுறீங்களா? கோயிலுக்கு உள்ள, எங்க கோயில் தான், எங்க கோயில் தானே, கோயிலுக்குள்ள ஈவோ ஆபீஸ் இருக்குல்ல, வாடகை கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன சார், நீ தானே வரி போடுற, எனக்கு வாடகை கொடுக்கணும்ல. மடையா, மதிப்பிற்குரிய மடையா, ஏன் வாடகை தர மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்கிறீங்கள, ஏன் என்ன வர மாட்டேங்குது? கேள்வி, கொஸ்டின் தான், பிளீஸ் கொஸ்டின் தான். வாடகை கொடுக்குமா இல்லையா சார்? எங்களுடைய எங்களுடைய உங்களுடைய, நீங்களும் இன்று நீங்களும் இன்று கிறிஸ்தவர்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு நீங்க தகுதியே கிடையாது. முகலாயர்களை பத்தி பேசக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்க மேல வரி போடணும்னு சொல்றது எண்ணமே இல்லை, அது போடக்கூடாது. வழிபாட்டு தரங்களுக்கு வரி போடவே கூடாது, எங்களுக்கு மட்டும் போடுறீங்க, என்ன அநியாயம். இதுகளை எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வேண்டிய த பெஸ்ட் லாயர் இந்தியாவில் இந்துல இல்ல. சோசியாலஜின்னு ஒரு சமூக இயல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு இது இருக்கு. அதுல உள்ள போனீங்கன்னா பவர்ல எவன் இருக்கணும் மெஜாரிட்டி. ஆப்பிரிக்கால போனீங்கன்னா ஒரு ரேஸ், பவர்ல யார் கூட இருக்கிறாங்களோ தட் இஸ் கால்ட் மெஜாரிட்டி. ஆக்சஸ் டு பவர் இஸ் மெஜாரிட்டி. ஒரு சில சாதி கட்சிகள் இருக்கு, இத்தினோண்டு தான் இருக்கேன், அவன் பக்கத்து பவர்ல இருக்கிறனால ஆட்டி படைக்கிறான். தமிழ்நாட்டில் ராபரி பண்றான், அதை பண்றான், என்ன பண்றான், ஒன்னும் பண்ண முடியாது. பிகாஸ் பவருக்கு பக்கத்துல இருக்கு. தட் இஸ் கால்ட் மைனாரிட்டி மெஜாரிட்டி. இப்படிதான் பார்க்கணும். நியூமரிக்கலா எங்களை போய் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சார், எங்களுடைய கொடூரமான தப்புகளை நாங்க ஒத்துக்கிறோமே, ஒற்றுமை இல்ல, தொங்கி உடைஞ்சு பப்பா மரத்துன்னு சொல்லலையா, ஆலமரத்துல தொங்குற பப்பா மாதிரி நாங்க எல்லாம் ஒத்துமை இல்லை. இதுக்கு